ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, நமது முக்கியத்துவத்தை குறைப்பவர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கான முக்கியத்துவம் குறையும் போது தாங்க நமக்கு வாழ்க்கையில ஒரு சலிப்பும் வெறுப்பும் உருவாகுது. அதுக்காகத்தாங்க நம்மளோட முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட நல்லது எதுவும் தெரியவே தெரியாதுங்க. ஆனா நம்மளோட குறைய மட்டும் ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. நாம நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா கொடுத்தோம் அப்படின்னு எதா இருந்தாலும் குறைய மட்டும்தான் பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்றதே அவங்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இதை எதையும் வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா நமக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை விட மற்றவங்களுக்கு அதிகமா முக்கியத்துவத்தை கொடுக்கறது மூலமா தான் இதை வெளிப்படுத்துவாங்க. அதனால இவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எதுக்கும் லாய்க்கு இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்மளே நொந்துக்க வைக்கிறது தாங்க இவங்களோட எண்ணமா இருக்கும். எப்ப கீழே விழுவாங்க, கைதட்டி சிரிக்கலாம் அப்படிங்கறதுலயே குறியா இருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி தாங்க வாழ்ந்து காட்டணும். இந்த மாதிரி நபர்கள் உங்களை சுத்தியும் இருக்கிறாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சலிப்பு வெறுப்பு வரும்போது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் இந்த மாதிரி தாங்க நிறைய பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் திங்கிங்ல இருக்கும்போது பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணும்போது அது ஒரு தடவை யூஸ் ஆகுது. ஆனா எல்லா நேரமும் யூஸ் ஆகுறது இல்லை. இது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாசனைய போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊதுபத்திய ஒன்ன கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். அது அப்போதைக்கு அந்த வாசனை இதா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா நாம அந்த எலிய எப்ப வெளியே தூக்கி போடுறோமோ அது வரைக்கும் அந்த வாசம் போகவே போகாது. அந்த மாதிரி தாங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கறதும் இருக்குது. எல்லா நேரமும் இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறது இல்ல. அட என்னம்மா நீ உங்களோட முக்கியத்துவத்தை குறைக்கிறவங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்ட்டு கிடக்குறேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. எல்லாமே நம்மளோட சிந்தனையில தாங்க இருக்குது. அந்த சிந்தனையை கொஞ்சம் மாத்திட்டோம் அப்படின்னா, யாரு நம்மளை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் சரி, அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, என்ன வேணா பண்ணட்டுங்க. ஆனா அது நம்மளோட எண்ணத்தை மாத்த முடியாது. அதாவது நம்ம எண்ணத்தை சிதைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தாங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பத்தி எல்லாம் பேசுறேன். சரிங்க, பாசிட்டிவ் திங்கிங் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அவரோட வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவரு இந்த தொழில் எனக்கு செட் ஆகாதுப்பா, நான் இந்த தொழிலுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு உடஞ்சி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு மேல அவர்னால ஒரு அடி எடுத்து வைக்கவே முடியாதுங்க. அதுவே அவரு வியாபாரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல லாபமும் நஷ்டமும் சகஜம்தான் அப்படின்னு அவரோட சிந்தனையை மாத்தினாரு அப்படின்னு வைங்களேன். அடுத்தது எதனால நஷ்டம் வந்துச்சு, நாம எப்படி இந்த நஷ்டத்தை ஈடுகட்டலாம், அடுத்தது எப்படி முன்னேறலாம் அப்படிங்கறத யோசனைக்கு வந்துருவாரு. அந்த யோசனைப்படி அவர் முன்னேறவும் செய்வாரு. அது அடுத்த நல்ல ஒரு அதாவது நம்மளோட சிந்தனையவே நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்காம அதை கொஞ்சம் ஓரமா தள்ளி நின்று பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது நமக்கு வந்துருச்சு அப்படின்னு உடஞ்சு போய் உட்காராம, இப்ப நம்மளோட பிரச்சனை நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு வந்தா நாம என்ன பண்ணுவோம், என்ன யோசனை சொல்லுவோம், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இனிப்பு சுவைன்னு ஒரு சுவை இருக்குது, கசப்புன்னு சுவை இருக்குது. அதை விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இனிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. கசப்பான சுவை அப்படிங்கிறது துயரம், அதாவது துன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே இனிப்ப சாப்பிட்ற மாதிரியே நம்ம பாகக்காயையும் விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு அனுபவம், இனிப்பு சுவையும் ஒரு அனுபவமா தாங்க இருக்கும். அந்த மாதிரி தாங்க இதுவும். இன்னொரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வசதியா இருக்கிறாரு, வீடு வாசலோட
அவருக்கு இல்லாத வசதிகளே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு நஷ்டம் வருது. அந்த நஷ்டத்தினால அவர் என்ன ஆகுது அப்படின்னா கடன் அதிகமாயிருச்சு. அவரோட வீடு வாசலை கூட விட்டுட்டு நடுத்தெருவுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவர் உடஞ்சு போகல. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருந்த நிலைமையோட வியாபாரத்திலையும் கம்பெனிலையும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிடுறாரு. அப்படி அறையும் போது ப்ரெஸ் அவன்கிட்ட பேட்டி எடுக்குது. அப்போ அவர்கிட்ட உங்களோட வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட முன்னாடி நான் அடைஞ்ச தோல்வியை எங்கிட்ட அந்த ரகசியத்தை, அதாவது தோல்வி அடைஞ்ச ரகசியத்தை எங்கிட்ட நான் சொல்லிக்கவே இல்லை. அதாவது எனக்கு நீ தோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இதுதான் நான் வெற்றி அடைஞ்சதுக்கு உண்டான ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இந்த கதை பலரோட வாழ்க்கையில, அதாவது கண்ணை திறக்கக்கூடிய கதையாத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த கதையை படிக்கும்போது எனக்கே ஒன்று புரிஞ்சுதுங்க. நம்மளுக்கு உண்டான துயரம் வரும்போது அப்படிங்கிறத நமக்குள்ள, அதாவது அந்த துயரம் ஒரு தடவை தான் நடந்திருக்கும், ஆனால் அதை நாம திருப்பி 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 நம்ம மனசுக்கு நம்ம பதிவு பண்றோம். அதனால தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உதாரணமா சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் சுருக்கமாவே போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அப்புறம் இன்பமோ துன்பமோ அது எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க. அதாவது இனிப்பும் கசப்பும் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து நானும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேங்க. நானும் இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி அந்த நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து மனசுக்குள்ள ஒரு போராட்டமாக உருவாகி நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லாமல் நாம் அந்த பிரச்சனையை தள்ளி நின்று பார்க்கும்போது அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு தெளிவு உருவாகுது. அதாவது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுதுங்க. அதனால தான் சரி, இதை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. எந்த இடத்துல உங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில சலிப்பு வந்தாலும் அந்த ஒரு கதையை ஞாபகத்துல வச்சுக்குங்க. அதாவது உங்களோட மனசுக்கு நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லிடாதீங்க. அதை தள்ளி நின்று பார்க்க கத்துக்குங்க. உங்களோட சேர்ந்தும் நானும் கத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட வெறுப்பு அடைஞ்சாலும் சரி ஒரு துயரத்துக்கும் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் உங்களோட முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி துன்பத்திற்கே துன்பம் கொடு அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதாவது உங்களை முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் முக்கியத்துவமாக இருங்க, எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருங்க. அப்படி இருக்க முயற்சி பண்ணுங்க. எதுக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, உடஞ்சி போயிடாதீங்க. அவ்வளோதாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலிக்கும் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.